ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பிளெஸிங்ஸ்னாலையும் சப்போர்ட்னாலையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, வர 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வருது இல்லையா? அந்த பண்டிகைக்கு தேவையான நெய்வேத்தியம் எல்லாமே நாங்கள் ப்ரீ ஆர்டர் பேசிஸில் பண்ணுறதுண்டு. இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. பூரண கொழுக்கட்டை, அதே மாதிரி சக்கரை பொங்கல், பாயசம், பால் பாயசம், பருப்பு பாயசம், அது மட்டும் இல்லாமல் பருப்பு போளி, தேங்காய் பருப்பு போளி, அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பக்ஷணமும் நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரும் ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது பெங்களூரில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே ப்ரீ ஆர்டர் பேசிஸ் தான் நாங்கள் பண்ணுறது உண்டு. அதனால் நீங்கள் முன்னாடியே உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா டைமுக்கு உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குழகுழப்பே இல்லாமல் நல்ல மொறு மொறுன்னு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சேப்பங்கிழங்கில் நிறைய மண் இருக்கும். அதுக்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நாம் இன்றைக்கி இந்த சேப்பங்கிழங்கை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டவுட் இருக்கும், குக்கரில் போட்டு வேக வச்சா ரொம்ப ஓவராக குழஞ்சா என்ன பண்ணுறதுங்கிற டவுட் இருக்கும். ஆனால் பாருங்கள், எந்த அளவுக்கு நான் தண்ணி வைக்கணும், எந்த விசில் வரைக்கும் நீங்கள் வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ண சேப்பங்கிழங்கு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நாம் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜஸ்ட்டு இந்த சேப்பங்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியாக வேணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ நாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு விசில் வச்சா போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ பாருங்கள், நாம் குக்கர் மூடியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் விசிலும் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சேப்பங்கிழங்கு எந்த அளவுக்கு குழையாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். கொஞ்சம் கூட ஓவராக குழையாமல் கரெக்டாக வெந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இந்த தோல் எடுத்துட்டு நமக்கு வேண்டிய ஷேப்பில் நாம் கட் பண்ணிக்க போகிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதால நான் இப்போ வடியை போட்டுக்க போகிறேன். வடியை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தோல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், சேப்பங்கிழங்கு பண்ணும்போது கொஞ்சம் கூட குழப்பே இல்லாமல் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேப்பங்கிழங்கை இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 to 2 hours நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோல் உரித்து நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த குழப்பே கொஞ்சம் கூட இருக்காது. சப்போஸ் நீங்கள் நாளைக்கு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு கட் பண்ணும்போது குழகுழப்பு துளி கூட இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஷேப்போடு கட் பண்ண முடியும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இப்போ நம்ம தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் கட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் கூட குழகுழப்பே இல்லை, ஆனால் நல்லாவும் வெந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போது ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும். அதுக்காக நாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நான் இந்த சேப்பங்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சேப்பங்கிழங்கும் ஈவனாக ஃப்ரை ஆகியிருக்கும். அதனால் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வச்சுருக்க குவான்டிட்டி அப்படியே போடாமல் கொஞ்சம் போர்ஷன் பிரித்து போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக ஃப்ரை ஆகும். இப்போ நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன்.
அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக இந்த சேப்பங்கிழங்கை நான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாகிருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சேப்பங்கிழங்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி சோள மாவு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நாம் இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த சேப்பங்கிழங்கை ஃப்ரை பண்ணிவிட்டு நாம் வந்து தேவையான அளவுக்கு மசாலா போட்டு நம்ம தாளித்து எடுக்க போகிறோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேப்பங்கிழங்கோட ரியல் டேஸ்ட்டோட நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அப்பப்போ எங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி செஞ்சு தர சொல்கிற ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ரோஸ்ட் வந்து நீங்கள் சேப்பங்கிழங்குல தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஓரளவுக்கு கடாயில் ஒட்டாமல் கலர் மாறி இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நாம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நாம் வந்து இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பண்ணும்போது நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து சேப்பங்கிழங்கு வெந்து இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு ஃப்ரை ஆனால் போதும். அதனால் நீங்கள் நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலரும் கிடைக்கும், நல்லா உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரையும் ஆகும். இப்போ வந்து நமக்கு வேண்டிய அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க கட் பண்ணி எடுத்துருக்க சேப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் வந்து நாம் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பேட்சும் அதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எந்த மசாலாவும் இது வரைக்கும் ஆட் பண்ணலை. ஆனால் அதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்க சேப்பங்கிழங்கையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து அந்த சேப்பங்கிழங்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஜஸ்ட் நம்ம எண்ணெய் விட்டு தாளிக்க போகிறோம். தாளித்தா நம்மளோட கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த உப்பு, அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் வந்து எல்லா சேப்பங்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கலாம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு அதுவும் நீங்கள் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக் டைப்பில் பண்ணுறதால நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் பூண்டு சேர்க்கல. இப்போ வந்து நம்ம மசாலா போட்டு கலந்து வச்சுருக்க அந்த சேப்பங்கிழங்கையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான நல்ல சூப்பரான மொறு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ரசம் சாதம் கூடவோ இல்லை தயிர் சாதம் கூடவோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Keep supporting me. Thank you so much.